வெல்கம் டு கே காம்பெட் ஸ்டடி. இந்தியன் பாலிட்டி சீரியஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த இந்தியன் பாலிட்டியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு, இந்திய தேர்தல் ஆணையம். இங்கிலீஷில் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம். சரியா? ஒரு நாட்டில் மக்களுக்கு தேவையான பிரதிநிதிகளை, சரிங்களா, மக்களின் குறைகளை போக்குற பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து கொடுக்குற அமைப்பு தான் இந்த எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன்னா என்ன, எலெக்ஷன் கமிஷன்னா என்ன? பகுதி 15 ஆர்டிகல் 324 329 மக்கள் தங்களுக்கு தேவையான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க ஒரு அமைப்பு தான் இந்த இந்திய தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணையத்தில் இங்கே பாருங்க, பிஹாஃப் ஆஃப் த பீப்புள், மக்களுக்காக. சரியா? இந்த தேர்தல் ஆணையத்தை ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், நிர்வாசன் சதன். தமிழில் அதான், இங்கிலீஷில் நிர்வாசன் சதன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சுதந்திரமான அமைப்பு. எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்டன்ட் பாடி. இது கூட கொஸ்டினாக இருக்கு. நிர்வாசன் சதன் இஸ் ரிலேட்டட் டு டேஷ் எலெக்ஷன் கமிஷன். தேர்தல் தொடர்பான குறிப்புகள், வாட் ஆர் த டேர்ம்ஸ், குறிப்புகள் என்னென்ன இருக்கு? அடல்ட் சஃப்ரேஜ், ரைட் டு ஓட், ஆர்டிகல் 326 326, 18 வயது பூர்த்தி அடைந்த அனைவரும் வாக்களிக்கலாம். நெக்ஸ்ட், டெரிவ்டு ஃப்ரம் ஆங்கிலோ பிரெஞ்சு வேர்டு பிரான்ஸ், ஃப்ரீடம், அதுலேருந்து எடுத்திருக்கோம். இது ஒரு சுதந்திரமான அமைப்பில் அதான் சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, கவனிங்களேன். பி சைலண்டில் போயிடும், செஃபாலஜி. பி சைலண்டில் போயிடும், செஃபாலஜி அப்படின்னா இங்கே பாருங்க, தேர்தலியல். தமிழில் இருக்கா? தேர்தல் தொடர்பான புள்ளி விவரங்கள் மற்றும் முடிவுகளை கூறுவது தான் இது. தேர்தல் தொடர்பான புள்ளி விவரங்கள் மற்றும் முடிவுகளை கூறும் கல்வி தான் புள்ளியியல். தேர்தலுக்கான அரசமைப்பு சட்டம், பிரிவுகள். 324 ஒரு இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் கமிஷன் இருக்கணும். நான் இப்போ சொன்னது தான், நிர்வாசன் சதன், சுதந்திரமான தேர்தல் அமைப்பு, யாரும் கட்டுப்படுத்த முடியாது, அதான் சுதந்திரமானது. 325 320 கவர்னர் எலெக்ஷன் லாஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். தேர்தல் ஆணையத்தில் என்னென்ன இருக்கு, என்னென்ன தேவை, என்னென்ன சட்டங்கள் போடலாம், அதெல்லாமே இந்த 325 329 வரைக்கும் இருக்கும். இந்திய தேர்தல் ஆணையம் இஸ் எ பெர்மனன்ட் இண்டிபெண்டன்ட் பாடி, ஒரு சுதந்திரமான அமைப்பு, அதான் நிர்வாசன் சதன். இட் என்ஷூரிங் த ஃப்ரீ அண்ட் ஃபேர் ஆஃப் எலெக்ஷன். எஸ், சூப்பர்வைஸ் எலெக்ஷன்ஸ் ஃபார் த பார்லிமெண்ட். பாராளுமன்ற தேர்தலை நடந்து முடிஞ்சாங்க, சமீபத்தில் நடந்து முடிஞ்சு. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டமன்ற தேர்தலை நடத்தி முடிச்சாங்க. பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன். பிரசிடென்ட் எலெக்ஷன்றது ஒரு மறைமுக தேர்தல், அவங்க தான் பண்ணுவாங்க. வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஒரு மறைமுக தேர்தல், அவங்க தான் பண்ணுவாங்க. புரியுதா? பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் இதெல்லாம் நேரடி தேர்தல். பாராளுமன்றம், சட்டசபையெல்லாம் நேரடி தேர்தல். இதே இது இப்படி யோசிச்சு பாருங்க, மாநில தேர்தல் ஆணையம், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், மாநில தேர்தல் ஆணையம். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் எலெக்ஷன் நடத்துவாங்க, உள்ளாட்சி தேர்தல் இவங்க தான் நடத்துறாங்க. புரியுதா? அடுத்து, தேர்தல் ஆணையத்தின் அமைப்பு ஒரு தலைவர் 2 உறுப்பினர்களை கொண்டது, 1+2. இப்ப இருக்க சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் இந்தியாவுக்கு? ஞானேஷ்குமார், உயர் திரு ஞானேஷ்குமார் அவர்கள், +2 மெம்பர்ஸ். இவங்க எல்லாத்தையும் யாரும் அப்பாயின்மெண்ட் பண்றா? பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். இவங்க 3 பேர்த்துக்கும் ஈக்குவலான பவர்ஸ் தான், டென்யூர் ஈக்குவல் தான், 6 வருஷம் அல்ல 65 வயசு. பதவி மூப்பின் அடிப்படையில் இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பதவி மூப்பு அடுத்த 2 பேர்த்துல ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. புரியுதா? இவங்களை எப்படி பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா, அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். அந்த பிரசிடென்ட்டுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி தான் பாருங்க, பிரைம் மினிஸ்டர் இருப்பார், யூனியன் மினிஸ்டர் இருப்பார், அண்ட் லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் இருப்பார்.
இந்த கமிட்டிக்கெல்லாம் அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரசிடென்ட் இவங்களை அப்பாயின்மெண்ட்டே பண்ணுவார். இவங்களை எப்படி இம்பீச்மெண்ட் பண்ணுவாங்கன்னா, அஸ் பெர் த லா ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சீஃப் ஜஸ்டிஸ் எப்படி பதவி நீக்கம் செய்கிறாங்க அதே மாதிரி தான் இவரை பதவி நீக்கம் செய்வாங்க. புரியுதா? சீஃப் ஜஸ்டிஸ் எப்படி பதவி நீக்கம் செய்வாங்களோ அதே மாதிரி தான் லோக்சபாவில் ஒரு பெரும்பான்மை கொண்டு வந்து இவங்கள பதவி நீக்கம் செய்வாங்க. வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. லோக்சபாவில் எப்படி பெரும்பான்மை கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துட்டு இவங்கள பதவி நீக்கம் செய்யப்படும். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். கண்டக்ட்ஸ் த எலெக்ஷன்ஸ், கண்டிப்பா. ப்ரிப்பேர்ஸ் த எலக்ட்ரல் ரோல்ஸ், வாக்காளர் பெயர் பட்டியலை தயாரித்தல். சூப்பர்வைசஸ் த ப்ராசஸ், கண்காணிக்கிறது. ரெகனைஸ் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அரசியல் கட்சிகள். அலாட்ஸ் த சிம்பிள்ஸ், சின்னங்களை ஒதுக்குதல். சின்னங்களை ஒதுக்குறதுனா எப்படி? 1961 சின்ன சட்டம், அதுபடி தான் சின்னங்களை ஒதுக்குறது. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்க சின்னங்கள்லாம் இந்த மாதிரி சட்டத்துக்கு கீழே தான் கொடுப்பாங்க. என்ஷூர்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதான் பண்ணுவாங்க. அதான் சொல்கிறாங்க, தேர்தலை நடத்துகிறது, வாக்காளர் பெயர் பட்டியலை தயாரித்தல் மற்றும் செயல்முறையை மேற்பார்வையிடுதல். கண்டிப்பாக கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம என்னென்ன பேசியிருக்கோன்றதை பாருங்களேன். ஒரு எலெக்ஷன் கமிஷனை பற்றி பேசியிருக்கோம். ஒரு எலெக்ஷன்னா என்ன, எந்த பகுதியில் இருக்குது? 324 329 இருக்குது, பகுதி 15 இருக்குது. இவனை என்னென்ன ரோல்ஸ் பண்ணுறாங்க? ரெப்ரசன்ஸ் டு கவர்னர், மக்களுக்கு ஒரு சிறந்த அரசை தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க, அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. சஃப்ரேஜ், வாக்களிக்கிறது. 18 வயசு பூர்த்தி செஞ்சால் எல்லாருமே வாக்களிக்கலாம்ல. ஆர்டிகல் 326, சுதந்திரமான வாக்களிப்பு. அதான் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு பேர் நிர்வாசன் சதன், இண்டிபெண்டன்ட் பாடி. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பி சைலண்ட் செஃபாலஜி, தேர்தலியல். இப்படி கூட கேட்கலாம், நல்லா கவனிங்களேன். தேர்தல் தொடர்பான புள்ளி விவரங்கள் மற்றும் முடிவுகளை கற்றறியும் கல்வியின் பெயர் என்ன? செஃபாலஜி. கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன், தேர்தலுக்கான அரசமைப்பு சட்ட பிரிவுகள் என்னென்ன இருக்கு? 324 329 வரைக்கும் இருக்கு. முதல்ல 329A வரைக்கும் இருந்துச்சு, இப்போ கிடையாது. 329 வரைக்கும் தான். தேர்தல் தொடர்பான விஷயங்கள் நீதிமன்றம் தலையிட தடை செய்யும், அதான் 329 கடைசி. 320 சின்னங்களை ஒதுக்குதல். 326 வாக்களிக்கும் உரிமை. 327 தேர்தல் நடத்தைகளை கண்காணித்தல். இதெல்லாமே இதில் வந்துடும். இந்திய தேர்தல் ஆணையம் எப்படி ஒரு அமைப்பு? ஒரு தலைவர் மற்றும் 2 துணைத் தலைவர்களை கொண்டது. அந்த ஒரு தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, இப்போ பிரசன்ட்ல இருக்கவர் யாருன்னா ஞானேஷ்குமார் IAS அவர்கள். அதான் இண்டிபெண்டன்ட் பாடி. 1+2 யார் யாருக்குன்னா தேர்தல் நடத்துது. இதில் ஒரு முக்கியமான டேட்டா என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர். இது ஒரு முக்கியமான டேட்டா. தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் உமன் எலக்ட்ரல் ஆஃபீஸர் யார் அப்படின்னா அர்ச்சனா பட்நாயக், சமீபத்தில் நியமிக்கப்பட்ட ஒரு பெண். இது ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் உமன். இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் உமன் யாருன்னா VS ரமாதேவி. இவங்க ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் உமன். அடுத்து முதல் தேர்தல் ஆணையர், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரு அப்படின்னா சுகுமார் சென். இப்போ நம்ம என்னென்ன பேசியிருக்கோம் அப்படின்னா, தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணையத்தின் அமைப்புகள், அதோட பணிகள் எந்த பகுதியில் இருக்கு, அதோட விதிமுறைகள் என்னன்னு பேசிட்டோம். சரியா? ஒரு தேர்தல் ஆணையத்தில் முதல் பெண் யாரு, தற்போது தமிழோட எலக்ட்ரல் அதிகாரி யாரு, இந்த எல்லா தகவலையும் எடுத்துட்டோம். ஓகேவா? நன்றி.